மன்னாரில் உயிரிழந்த இளம் குடும்ப பெண் விவகாரம். வைத்தியர் ஒருவரை பணியிடை நீக்கம் செய்ய நடவடிக்கை. மட்டுப்படுத்தப்பட்ட இந்தியா இலங்கை கப்பல் சேவை. அதிகரிக்கப்படும் அரசு சேவைகளின் ஆரம்ப சம்பளம். ஜனாதிபதி ரணிலின் தகவல். ஈஸ்டர் குண்டு தாக்குதல். 100 மில்லியன் அட்டகட்டை செலுத்தி முடித்த மைத்திரி. மக்களின் வறுமையை ஒழிப்பதற்கு புதிய வேலை திட்டம். சஜித் ஆணித்தரம். ஜுக்திய நடவடிக்கையில் தமிழர் பகுதியில் 59 பேர் கைது. உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாகும் நாமல் ராஜபக்சவின் தேர்தல் பேரணி. இலங்கை மின்சார சபைக்கு கிடைத்துள்ள பெருமளவு லாபம். வெளியான தகவல். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் இளம் குடும்ப பெண் உயிரிழந்தது தொடர்பில் வைத்தியர் ஒருவரை பணியிடை நீக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கடிதம் மத்திய சுகாதார அமைச்சினால் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அண்மையில் குழந்தையை பிரசவித்த 27 வயதான மரியராஜ் சிந்துஜா என்ற பட்டதாரி பெண் அதிக குருதிப்போக்கு காரணமாக கடந்த மாதம் 28ஆம் தேதி மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். எவ்வாறாயினும் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த வைத்தியர்கள் அவருக்குரிய முறையில் சிகிச்சை அளிக்கவில்லை என்றும் வைத்தியர்கள் அசமந்த போக்கு காரணமாகவே அவர் உயிரிழந்திருந்ததாகவும் குற்றம் சாட்டப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய ஏற்கனவே 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். 2 தாதியர்களுக்கும் 2 குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்களுக்குமே இவ்வாறு பணியிடை நீக்கம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த சம்பவம் தொடர்பில் வைத்தியர் ஒருவருக்கும் பணியிடை நீக்கம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். எனினும் இதுவரையில் குறித்த கடிதம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையை சென்றடையவில்லை என வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதே நேரம் மரியராஜ் சிந்துஜாவின் மரணம் தொடர்பில் நேற்றைய தினமும் மத்திய சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் குழு ஒன்று மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறைக்கும் நாகப்பட்டினத்திற்குமான பயணிகள் கப்பல் சேவை வாரத்தில் 3 நாட்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் பணிப்பாளர் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். குறித்த தீர்மானமானது போதியளவான முன்பதிவு இல்லாமை காரணமாக எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 31ஆம் தேதி வரையில் இந்த நடைமுறை காணப்படும் எனவும் நிறுவனத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். பயணிகள் வருகை அதிகரிப்பின் அடிப்படையில் எதிர்வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் நாளாந்தம் இந்த கப்பல் சேவையை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கமைய வாரத்தில் செவ்வாய், வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 3 தினங்களில் மாத்திரமே நாகப்பட்டினத்திற்கும் காங்கேசன்துறைக்குமான பயணிகள் கப்பல் சேவை முன்னெடுக்கப்படும் என சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசு சேவையின் ஆரம்ப சம்பளம் 24 வீதத்தால் அதிகரிக்கப்பட்டு வாழ்க்கை செலவு கொடுப்பனவுடன் 55,000 ரூபாய் சம்பளம் மட்டம் உருவாக்கப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற புலுவன் ஸ்ரீலங்கா பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி மேலும் தெரிவித்ததாவது: இந்த நாட்டு மக்கள் படும் துன்பம் எங்களுக்கு தெரியும். நாட்டை இந்த நிலைக்கு கொண்டு வர வரியை அதிகரிக்க வேண்டியிருந்தது. நாங்கள் அதை விருப்பத்துடன் செய்யவில்லை. அந்த முடிவுகளை தயக்கத்துடன் எடுக்க வேண்டியிருந்தது. அது நாட்டின் பொருளாதாரத்திற்கு நிவாரணம் தரும் என்பதை அறிந்தோம். பாதிக்கப்பட்ட அரச ஊழியர்களை நாங்கள் மறக்கவில்லை. 2024 ஜனவரியில் அரச ஊழியர்களுக்கு 5,000 ரூபாய் வழங்கினோம். 10,000 ஏப்ரல் மாதம் வழங்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டை அடிப்படை ஆண்டாக ஆக்குவதன் மூலம் வாழ்க்கை செலவு கொடுப்பனவு 25,000 ரூபாவாகவும் அரசு சேவையின் ஆரம்ப சம்பளம் 24 வீதத்தினால் அதிகரிக்கப்பட்டு வாழ்க்கை செலவு கொடுப்பனவுடன் 55,000 ரூபாய் சம்பள மட்டம் ஒன்று உருவாக்கப்படும் என தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு விதிக்கப்பட்டிருந்த 100 மில்லியன் அட்டஈட்டு தொகையை அவர் செலுத்தி முடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈஸ்டர் ஞாயிறு தொடர் பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பில் போதிய அளவு உளவு தகவல்கள் கிடைத்தும் அதனை தடுக்க தவறியதாக முன்னாள் மைத்ரிபால சிறிசேன மற்றும் பாதுகாப்பு அமைச்சுக்களின் பிரதிநிதிகளுக்கு அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளனர் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதன்படி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு 100 மில்லியன் ரூபாய் நட்டஈடாக வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் எஞ்சிய தொகையான 12 மில்லியன் ரூபாவை 16/8/2024 அன்று செலுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் தேசிய புலனாய்வு பிரிவின் தலைவர் சிசிர மெண்டிஸ் ஆகியோருக்கும் உரிய நட்டஈட்டு தொகையை செலுத்தி முடித்துள்ளனர். எனினும் முன்னாள் காவல்துறை மாதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் நிலந்த ஜெயரத்ன ஆகியோர் இதுவரை நட்டஈடு செலுத்தவில்லை என்றும் கூறப்படுகின்றது.
நாட்டில் கூட்டுறவு வணிகத்தை இணைத்து மக்களின் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட வறுமையை ஒழிப்பதற்கான புதிய வேலை திட்டம் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கூட்டுறவு, கைத்தொழில் மற்றும் வர்த்தக கூட்டம் நேற்று பிற்பகல் கொழும்பு நெலும்பொக்குண திரையரங்கில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது 9 மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கூட்டுறவு தலைவர்களுக்கும் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு காத்தான்குடி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் 15 ஐஸ் போதைப்பொருள் விற்பனையாளர்கள் உட்பட கசிப்பு விற்பனை மற்றும் திருட்டுச் சம்பவங்களுடன் தொடர்புடைய 59 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யுக்திய நடவடிக்கையின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பிலேயே இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது ஐஸ் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 15 பேர், கசிப்பு உற்பத்தி, விற்பனை மற்றும் திருட்டுச் சம்பவங்களுடன் தொடர்புடைய 44 பேர் அடங்கலாக 59 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நேற்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காத்தான்குடி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் தேர்தல் பேரணி மற்றும் பிரச்சாரம் என்பன உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட உள்ளன. அந்த வகையில் அனுராதபுரம் கடப்பநக பகுதியில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு ஆரம்பமாக உள்ள குறித்த பேரணி பெருமளவிலான பங்கேற்பாளர்களை எதிர்பார்த்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வில் கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கிய பிரதிநிதிகள் மற்றும் பல்வேறு அரசியல் குழுக்கள் மற்றும் தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த நிலையில் 2024 ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் இளைய வேட்பாளரான நாமல் ராஜபக்ச அரசியல் கட்சிகள், தொழிற்சங்கங்கள் மற்றும் சிவில் அமைப்புகளுடன் பரவலான ஆதரவை பெறுவார் என எதிர்பார்க்கப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை மின்சார சபை இவ்வருடத்தின் முதலரை ஆண்டில் 119.20 பில்லியன் ரூபாய் லாபத்தை ஈட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளது. அத்தோடு கடந்த வருடத்தின் இதே காலப்பகுதியில் பெற்ற 20.65 பில்லியன் ரூபாவுடன் ஒப்பிடுகையில் இந்த வருடத்தின் ஜூன் மாதம் வரையான காலப்பகுதியில் 34.53 பில்லியன் ரூபாய் லாபம் ஈட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது 67.2% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக மின்சார சபையின் நிதி அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. மேலும் ஆசிய நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கையின் மின்சார கட்டணம் 3 மடங்கு அதிகம் என தனியார் நிறுவனம் ஒன்று தகவல் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.